வீட்டுக்குள்ள ஒரு பக்தி இல்லாத மருமகள் இருக்கிறப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருது? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. கோயிலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா நீங்க தான் வேண்டிருக்கீங்க, நீங்க போங்க, எங்களை ஏன் கூப்பிடுறீங்க, எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. பீரியட்ஸ் டைம்ல வந்து நாங்க வழக்கமா காலை எழுந்து குளிச்சுட்டு தான் அடுப்பு கிட்ட போவோம். வழக்கத்தையும் விட்டுருதாங்க. என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இன்கன்வீனியன்டா இருக்கு எங்களுக்கு. பீரியட்ஸ் டைம்ல நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல வேலை எல்லாம் பாக்குறேன். அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. இதுல நான் வீட்ல இருக்கும் போது மட்டும்தான் நான் என் இஷ்டப்படி இருக்க முடியும். ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? பீரியட்ஸ் டைம்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு தான் வரணும். காலையில இருக்கும் போதே பெரிய பிரச்சனை, பெயினா இருக்கும். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. ஆனா கிச்சனுக்கு அப்பதான் வரணும் அப்படின்னு சொல்றது வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் மட்டும் தான் வீட்ல இருக்கேன். நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான் சார், நாங்களும் அதெல்லாம் கடந்து தானே சார் வந்திருக்கிறோம். நாங்க அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். மூடிக்கிட்டு அதை கடந்து வந்திருக்கீங்கன்றதுக்காக மட்டுமே எங்க மேல அதை திணிக்கிறது வன்முறை இல்லையா? அது ரொம்ப தப்பு இல்லையா? மாட்டுனாடா மானஸ்த. உடல் ரீதியான அசுத்தம் உங்ககிட்ட இருக்குன்னும் போது அதை நீ வந்து குளிச்சுட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றேன். அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. அது உங்களுக்கு அசுத்தமா, இங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அசுத்தமான்றதை நீங்க உங்க மனசாட்சி கேள்வி கேட்டுக்கோங்க. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. உங்க காலத்துல பீரியட்ஸ் ஹேண்டில் பண்ணதை விட எங்க காலத்துல ரொம்ப சுத்தமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, மறந்தே போச்சுடா. அந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் காலையில எழுந்து குளிக்கணும்னு நம்ம காலங்காலமா இது பண்ணிட்டு வராங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. தனிமைப்படுத்திருக்காங்க. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இல்ல, தனிமைப்படுத்துறதெல்லாம் சரின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது அன்டச்சபிலிட்டி இல்லையா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? தனிமைப்படுத்துறதுன்னு இல்லம்மா, தனியா படுத்துக்கோன்னு தானே சொல்றாங்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. என்ன ரீசன் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு? அதை நீங்க கரெக்டா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். என்கிட்ட பதில் இல்லம்மா. தெரியாதா? தெரியும். வேண்டாம், தெரியும். நீ அறிவியல் ரீதியா வழக்கத்தை ஏன் திணிக்கிறீங்கன்னு கேக்குறோம். மாற்றம்டா, மாற்றம்டா, மாற்றம்டா. ஓகே, ஒரு மருமகள் பக்தியானவளாக இல்லை அப்படின்னா எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. வந்து அண்ணன் தம்பிங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்கல்ல, அந்த ஒற்றுமை அந்த ஒரு பக்தி இல்ல அப்படின்னா என்ன இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? கேளுடா. சாமி கும்பிடுறதுங்கிறீங்க. சாமி கும்பிட பார்த்தா எல்லாரும் வருவாங்க. நீங்க அந்த பழக்கம் இல்லைன்னா எல்லாம் ஒன்று கூடதுக்கான வாய்ப்பே குறைஞ்சிரும்ல. ஐ டோன்ட் கேர். பக்தி மட்டும் இருக்கணும். நம்ம வந்து வெளியே வந்து ஓகே ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது கூட நம்ம ஃபேமிலியா கூப்பிட்டு வந்து செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ரெஸ்டாரண்ட்ல ஒன்று கூடுறப்ப உங்களுடைய கன்வீனியன்ட் பீப்புளோட தான் ஒன்று கூடுவீங்க. ஃபேமிலியாவே நாங்க கூப்பிடுறோம். முடியாது, வேணாங்கனால விட்டுருவீங்க. மனுஷன்லாம் ஒன்று சேரணும்னா எனக்கு பக்தி தான் அதுக்கு ரூட்டா இருக்கு. அதுக்கு என்னங்கிறப்ப வரும்போது எங்களுக்கு தான் நிறைய வேலைங்க இருக்கும். அதான் எங்களுக்கு வந்து ஆபீஸ் போயிட்டு வரும்போது ஓகே நெக்ஸ்ட் டே வந்து டயர்டா இருக்கும். முடியல. நிறைய வேலைங்க அவங்க கூட சேர்ந்து நாங்களும் பண்ணி இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சா இந்த ஒன்று கூடலுக்கு நீங்க தயாரா? ஆமா. டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். இலையில போடுறத மட்டும் சமைச்சிட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற அளவுக்கு லிபரல் ஆக்கியிருக்கோம் சார் எல்லாத்தையும்.